ஹே ஹாய், இன்னைக்கு ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் மேக்கப் பண்ண போய்கிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பொண்ணுக்கு தான் நம்ம இன்னைக்கு மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்போதும் போல் ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் ஃபுல்லாக நான் இன்னைக்கு வந்து க்ரிம் பண்ணிக்க போகிறேன். இவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் எதுவுமே நான் வந்து வைக்கல. ஸோ ஒன்லி இவங்களோட ஒரிஜினல் ஹேர்லேயே தான் நான் சிம்பிளாகவே தான் நான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து டீப் கிளென்ஸ் வந்து ஃபேஸ்க்கு வந்து பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பிரைட்ஸ் வந்து இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்குள்ள வந்து ஃபேஸில் வந்து டர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம டீப் கிளென்ஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நெக்கு ஃபேஸு எல்லாமே நான் வந்து டீப் கிளென்ஸ் வந்து பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வைப் வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டோனர். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல சிடிஎம் ப்ராசஸ், ஸோ அதை தான் நான் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, டோனர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபிங்கர் ஸ்டிப்பை வச்சு நம்ம லைட்டாக டேப் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆன போர்ஸ் எல்லாமே நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரியே டோனருமே யூஸ் பண்ணிடலாம். ஓகே, டோனருக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர். நான் இவங்களுக்குமே நான் வந்து எம்ப்ரலைஸ் மாய்ஸ்சரைசர் தான் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் நெக் ஃபுல்லாக நான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி ஹைட்ரேட்காக தான் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம இன்னும் ஃபுல் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்த எம்ப்ரலைஸ் மாய்ஸ்சரைசர் வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கு தான், அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் பிரைட்ஸ்க்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவே காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அக்வா பிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் நெக் அண்டு காது ஃபுல்லாகவே மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இவங்களோட ஹேர் வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். அதாவது கிளிப் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்களோட ஹேர் வந்து நான் கிளிப் போட்டுட்டேன். ஓகே, ஃபேஸில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமருமே நான் வந்து இவங்களுக்கு வந்து ரீகோடில் போர் ப்ரைமர் தான் வந்து எடுத்திருக்கேன். இவங்களுக்கும் கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதை ஹைட் பண்ணி தான் நான் வந்து காட்டணும். அதனால் போர் ப்ரைமரே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ போர் ப்ரைமர் வந்து ரொம்பவே கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நம்ம போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி காட்டும் அண்ட் ஹைட் பண்ணி நல்லாவே ஹைட் பண்ணியும் காட்டும். அதனால் ப்ரைமருமே நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைமர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, ப்ரைமருமே நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவுமே நம்ம வந்து ப்ரஷ்ஷை விட கையில் பண்ணோம் அப்படின்னாலும் இன்னும் நமக்கு நேச்சுரல் லுக் வந்து நமக்கு கிடைக்கும் எதுவுமே. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ப்ரஷ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கலர் கரெக்டர் வந்து நம்ம வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின்னாக மாற்றுறதுக்காக தான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இவங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் வந்து பிளாக் ஸ்பாட் இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து கவர் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் கரெக்டர் வச்சு ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றுறேன். அதுக்காக கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணால் தான் நம்ம ஸ்கின்னோட நல்லா மெர்ஜ் ஆகும். அதனால் நேச்சுரல் லுக் நமக்கு வேணும் அப்படின்னாலுமே நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் கலர் கரெக்டர் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஈவன் ஸ்கின்னாக நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுமே நான் வந்து இவங்க ஷேடுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து இவங்களுக்கு பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்தே நம்ம கண்டினியூவாக அப்ளை பண்ணிக்கிட்டு போகணும். அங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பொறுமையாக அப்ளிகேஷன் வந்து பண்ணணும். ஃபவுண்டேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இன்றைக்கி இவங்களுக்கு பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் எடுத்து இவங்க ஃபேஸ் நெக்கு காது ஃபுல்லாக நம்ம ஈவனாக வர மாதிரி ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் மெர்ஜ் ஆகிறதுக்குள்ளே ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் எடுக்க முடியல. ஸோ டைம் ஆகிறது அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தனால வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ இவங்களோட அவுட்லுக், அதாவது ஃபைனல் லுக் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு வீடியோ எண்டில் நீங்களே பாருங்கள். இவங்களோட ஃபைனல் லுக் வந்து இதுதான். ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. நீங்களே பாருங்கள்.